திரு பொன்ராஜ், உங்கள்கிட்டே தொடங்குகிறேன். அதிமுகவுடைய தற்போதைய இந்த முடிவுகள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நீண்ட காலமாக, குறைந்தபட்சம் ஜெயலலிதா அவருடைய காலத்திலிருந்து அவர்களோடு நெருங்கி பயணித்தவரும் கூட, எம்ஜிஆருடைய மிக தீவிரமான ஒரு ரசிகர் அப்படிங்கிற இடத்துல இருந்தும், அதிமுகவுடைய தற்போதைய நிலை, அரசியல் நிலை ப்ளஸ் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறதையும், சசிகலா அவர்களுடைய இந்த ரீஎன்ட்ரி வரேன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எடுபடும், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எடுத்த முடிவு ஆளுகின்ற அரசை குற்றச்சாட்டி சொன்னால் கூட இந்த முடிவு தவறான முடிவு என்று தான் நான் கருதுகிறேன். இது எடுத்திருக்கக்கூடாது, கண்டெஸ்ட் பண்ணியிருக்கணும். இல்லை ஓப்பனாக அரசியல் சாணக்கியத்தனத்தோடு நாங்கள் செயல்படுறோம், பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறோம், பிஜேபி ஆதரிக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறோம்னா அது சொல்லி அங்கே ஒரு பிளவை உருவாக்கி கொண்டாந்துருக்கணும். அதுவும் பண்ணலை. அப்போ இவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறது. அப்போ பின்வாங்கினது என்ன காரணத்திற்காக? இடைத்தேர்தலை புறக்கணிப்பதுங்கிறது புதிய நடைமுறை இல்லையே. ஏற்கனவே கடந்த காலங்களில் பல கட்சிகளும் இதை செஞ்சிருக்கிறாங்க. அப்போதெல்லாம் பின்வாங்கல் அப்படின்னு அது பார்க்கப்பட்டுச்சு. இல்லை, வரிசையாக தோல்வியை சந்தித்து வரக்கூடிய நிலையில் இந்த பின்வாங்கல் மீண்டும் 26 தான் எங்களுடைய எய்மா இருக்கு. 26 நோக்கி போகிறோம். இடைத்தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றாங்க, கடந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் ஆணையத்திடம் பல புகார்களை கொடுத்தோம், எந்த விதமான எதிர்வினையும் இல்லை, இப்போதும் அதுதான் நடக்கும் போது நாங்கள் ஏன் விரயம் செய்யணும்னு கேட்கிறார் திரு ஜெயக்குமார். கால விரயம், பண விரயம், எல்லாமே விரயம் தான் அப்படிங்கிறார். அப்படின்னா நீங்கள் போன எலெக்ஷன், எம்பி எலெக்ஷனுமே உங்களுக்கு விரயம் தானே? அது பண விரயம், கால விரயம், பேர் விரயம், இப்போ அதுதானே விரயம் தானே? அப்போ அப்படி ஒரு எலெக்ஷனில் இருக்கும் போதும் இன்றைக்கி அவருடைய ஸ்ட்ரென்த்தை, ஏடிஎம்கேவுடைய ஸ்ட்ரென்த்தை இன்றைக்கி எடப்பாடி நிரூபித்திருக்கிறார் ஓரளவுக்கு. இன்றைக்கு 20% வாக்குகளை வாங்கி, 1 கோடி வாக்குகளை, கிட்டத்தட்ட 88 லட்சம் வாக்குகளை வாங்கி, கூட்டணி கட்சி ஒரு 20 லட்சம் வாக்குகளை வாங்கி, கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகளை வாங்கி இன்றைக்கி ஏடிஎம்கே ஸ்ட்ரென்த்தை நிரூபிச்சிருக்கார். நீங்கள் அந்த ஸ்ட்ரென்த்தை பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிரூபிச்சிருக்கீங்க. பட் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் இறங்கியிருந்தீங்கன்னா அடுத்து, ஏன்னா 26க்கு சட்டமன்ற தேர்தல் தானே இதே விக்கிரவாண்டி ஏற்கனவே ஒரு இடைத்தேர்தலில் சந்தித்தது தான் அது. அப்போ அதில் நீங்கள் வெற்றி பெற்றீங்க. இதில் போன முறை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 65,000 ஓட்டு வாங்கியிருக்கீங்களா? ஆமாம், இப்போ அதான் சுட்டி காட்டுறாங்க. எங்களுக்கு விக்கிரவாண்டி ஒரு வலுவான தொகுதி தான், ஆனால் நேர்மையாக தேர்தல் நடைபெறாது, அதனால நாங்கள் போட்டியிடலைங்கிறார். 6,000 7,000 வாக்குகள் தான் வித்தியாசம். அப்புறம் ஈரோடுல போட்டி போட்டீங்க, ஈரோடு ஈஸ்ட்டில் நேர்மையாக தேர்தல் நடந்து நம்பி போட்டி போட்டிங்களா? அன்னைக்கு உங்களுக்கு தேவை இருந்ததில்லை. இப்போ ஏடிஎம்கே ஒரு குரூசியல் பீரியடு. இந்த பீரியடில் இன்றைக்கு எதிர்குரல்கள் எழுந்திருக்கிறது எடப்பாடியினுடைய தலைமை மீது. யாரெல்லாம் எதிர்க்கிறாங்கன்றீங்க? எதிர்குரல்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அதிமுக தொண்டர்கள் கவனிக்கத்தக்கதா என்ன குரல்லாம் இருக்குன்னு சொல்லுங்களேன். திரு புகழேந்தி பேசிட்டோம். என்ன குரல் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சியில் தன்னை நிரூபித்த ஒரு குரல் அப்படின்னு ஒன்று சொல்லுங்க. குரல் ஓட்டுகளாக வெளிப்பட்டிருக்கு. 10 இடங்கள்ல டெபாசிட் போயிருக்கு. 3 இடங்கள்ல, கிட்டத்தட்ட 4 இடங்கள்ல 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார். அப்போ கிட்டத்தட்ட 8 இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு சைன் ஆஃப் வீக்னஸ். நீங்கள் ஓட்டு பர்சன்டேஜ் 20%, 0.1% இல்லை 1% கூடியிருக்குன்னு சொல்கிறது இங்கே முக்கியம் கிடையாது. ஒவ்வொரு தொகுதியிலையும் எப்படி இவர்களுக்கு பார்ட்டியினுடைய ஓட் ஷேர் வந்திருக்கு. அப்போ 10 இடங்களில் டெபாசிட் இழக்கக்கூடிய நிலை இல்லை சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வலுவிழந்து வருகிறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, யார் வலுவாக இருக்கிறா? வேற அதிமுகவில் இன்னைக்கு அதிமுக கட்சியை வலுப்படுத்தக்கூடிய இடத்துல வேறு யார் இல்லை? அது நான் அப்படி சொல்ல வரல. அதிமுகவை இல்லை, வேறு குரல்கள் கேட்க ஆரம்பிக்குதுன்றீங்களா? என்ன குரல்? எல்லா குரலையும் தேர்தலுக்கு முன்னாடியே கேட்டு முடிச்சாச்சு. இல்லை, தேர்தல் ஆணையம் அல்லது நீதிமன்றம் வரைக்கும் கேட்டு முடிச்சு, இவர் தான் தலைமை, இவர்கிட்ட தான் கட்சி இருக்கு, இன்னைக்கு சதவீதத்தை நிரூபிச்சிட்டாருன்னா வேற என்ன குரல், வேற என்ன இதுல மாற்றம்? இதுதான் மேக்சிமம். இந்த எலெக்ஷன் தான் மேக்சிமம். இந்த மேக்சிமத்திலே நீங்க 20% தான் எடுத்திருக்கீங்க. இத்தனை இடங்கள்ல பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அப்போ ஒற்றுமைக்கான குரல்கள் ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. எல்லாம் சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியும்னு. இல்லை சார், அதுதான் புரியல. ஒற்றுமையாத்தானே எல்லாரும் இருக்கிறாங்க, என்ன வேற என்ன ஒற்றுமைன்னு கேட்குறாங்க அவங்க. நீங்க எடுத்துக்கங்க, சவுத்தில் எல்லா கான்ஸ்டிடுவன்சியும் எடுத்துக்கோங்க. நீங்கள் மதுரை எடுத்துக்கோங்க. சரி, மதுரை கான்ஸ்டிடுவன்சி எடுத்தீங்கன்னா அங்கே 3 பேர் இருக்காரு. யார்? உதயகுமார் இருக்காரு, செல்லூர் ராஜ் இருக்காரு, ராஜன் செல்லப்பா இருக்காரு. 3 பேர் இருந்தும் பிஜேபி 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கு, இவங்க 3ஆம் இடத்துக்கு போயிட்டாங்க. ஓகே, அங்கே கன்சால்டேஷன் ஆயிருக்கு. அப்போ முக்குளத்தோர் ஓட்டு கன்சால்டேஷன் ஆகி அது பிஜேபிக்கு போயிருக்காங்க. ராமநாதபுரத்தை எடுத்துக்கோங்க. ஒட்டுமொத்தமாக அந்த ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்குகள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக கன்சால்டேஷன் ஆயிருக்கா இல்லையா? ஆயிதான் அவர் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஏடிஎம்கே வேட்பாளர் டெபாசிட். ஏடிஎம்கேவை 3வது இடத்துக்கு தள்ளியது யாருங்கிறீங்க?
மூணாவது இடத்துக்கு தள்ளியது வந்து இந்த பிளவு தான் தள்ளி ராமநாதபுரத்துல அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ரெட்டல மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஓபிஎஸ் தள்ளி இருக்கிறாரு. அப்ப அதிமுகவை பற்றி அத உரிமை கொண்டாடுறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு என்ன சார் குரல் கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு கேட்கிறாங்க. இல்ல இந்த வாக்குவாத தேர்தலிலேயே அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் இவங்க எல்லாம் தனித்தனியா நின்னாங்க. அது ஒரு வழிக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து அதிமுகவை கன்சாலிடேட் பண்ணது எடப்பாடி தான். எடப்பாடி தான் கன்சாலிடேட் பண்ணாரு. எடப்பாடி தான் இன்னைக்கு 1 கோடி வாக்குகளை உறுதிப்படுத்தியிருக்காரு அதிமுகவிற்கு. எடப்பாடி தான் 20% வாக்குகளை என்ஷூர் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் எந்த மாற்றமும் இல்லை. ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும், டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே பிஜேபியுடன் கூட்டணி வைத்து எந்த பிஜேபி ஏடிஎம்கே ஒழித்து தான் வளர வேண்டும் என்று நினைக்கிறதோ அதே கூட்டணியோட இவர்கள் கூட்டணி வைத்து இவர்கள் ஏடிஎம்கே பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது உண்மை. அதுல எந்த விதமான அவங்க உரிமை குரல் கொடுக்கிறதுக்கு எந்த உரிமை அவங்களுக்கு இல்லாம உரிமை குரல் என்று நீங்க இதை பார்க்க கூடாது. இது வந்து என்னன்னா ஏடிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு அமர்த்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் வந்து இது வெறும் ஏடிஎம்கே சேர்ந்தா கூட ஒரு 5%, 6%, 8% வரும். நான் 28% வரும். டிடிவி தினகரன் தனியா ஒரு கட்சி தொடங்கிட்டார் சார். அவருக்கு அதிமுகவுக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு அவரே ஒரு முடிவு எடுத்து போயிட்டாரு. அப்புறம் வேற என்ன இருக்கு அதுல? திரு ஓ பன்னீர்செல்வம் தேர்தலையும் வெற்றி பெறல. அவருடைய குரல் அல்லது வேறு யாருடைய குரல் இங்க என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்க அப்ப எப்படி நீங்க ஒரு ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயமும் தாங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டோம் என்று நினைக்கிறார்களே, அதை நீங்க ஆர்பி உதயகுமாரோ அல்லது அங்க இருக்கக்கூடிய நீங்க சுட்டிக்காட்டிய வேற யாரும் வேற ஏதாவது சமூகத்துல இருந்திருக்காங்களா? இல்ல அந்த சமூகத்துல இருந்தாலும் அவர்களுக்கு அந்த மாதிரி அந்த 2ஆம் இடத்துக்கு அதிமுக கொண்டு வர முடியல. அங்க வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது காரணம் என்ன? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஏடிஎம்கே வந்து அனைவருக்குமான கட்சி என்ற நிலை மாறி இது வந்து முக்குளத்தோர் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் என்ற நிலைக்கு அந்த அந்த எண்ணம் இருக்கு, அந்த மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அப்ப நீங்க வந்து எக்ஸ்க்ளூஷன் பண்ணும்பொழுது அந்த வீக்னஸ் வந்து ஏடிஎம்கே தானே பாதிக்குது. அப்ப அந்த எக்ஸ்க்ளூஷன் வந்து இன்னைக்கு வந்து ஆனால் அதை கன்சாலிடேட் அப்படி ஒரு எக்ஸ்க்ளூஷன் இருக்கா? ஆனா எக்ஸ்க்ளூஷன் நடந்ததாக அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கப்படுதா? இல்ல அப்படி நீங்க யாரெல்லாம் இப்ப நீங்க சொல்லக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வம் வெளில இருக்காரு அல்லது திருமதி சசிகலா வெளில இருக்காங்கன்றதுனாலே ஒட்டுமொத்த சமூகத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு முடிவு வந்துருக்கு. இல்ல அது ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. அந்த பெர்செப்ஷன் கிரியேட் 2 விஷயம் நடந்திருக்கீங்க. ஒன்னு வந்து திருமதி சசிகலா அவர்களும் திருமதி ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும் 3 பேரும் வெளியே இருக்கிறதுனால முக்குளத்தோர் சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. அந்த பெர்செப்ஷனோட ரெஃப்ளெக்ஷன் வந்து அங்க சவுத்துல நடந்திருக்கு. இதை வந்து உணரணும். நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்டை வச்சாலுமே சார், அந்த முக்குளத்தோர் மக்கள் முழுமையா இருக்கக்கூடிய ராமநாதபுரத்துல வெற்றி பெற முடியல, தேனியில வெற்றி பெற முடியல. அப்ப அவங்களே முதல்ல அவங்கள ரெப்ரசென்ட் பண்றாங்களா, மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களா, முக்குளத்து மக்களுடைய ரெப்ரசன்டேஷனா இவங்க இருக்காங்களான்ற ஒரு கேள்வி வருது. இல்ல இப்ப இந்த எலெக்ஷன் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகி பார்த்தது. இந்த கன்சாலிடேஷன்ல வெற்றி பெற முடியவில்லை என்று தெரிந்தவுடன் தெரிஞ்சு வச்சு இப்ப இன்னைக்கு அந்த கன்சாலிடேஷனால ஒரு பர்செப்ஷன் இன்னைக்கு இருக்கு. அந்த நெருக்கடி இப்ப அதிமுகவுக்கு இருக்குன்றீங்க. அதுல இன்னொரு பாயிண்ட் சொல்ல வந்தேன். அந்த பாயிண்ட் என்னன்னா 2ஆம் கட்ட தலைவர்களை பிஜேபி வளைத்து விட்டது. அதாவது முக்குளத்தோர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், ஜாதிய சங்க தலைவர்களை பிஜேபி வளைத்து அந்த பக்கம் கொண்டு போனதுனால அந்த ஓட்டு அங்க போச்சு. அப்ப முக்குளத்தோர் மத்தியிலே ஒரு பிரிவு இருக்கிறதுனால இவர்களால் வந்து ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வர முடியாத நிலை ஏற்படும். அப்ப அந்த நிலையில வரும்பொழுது அனைத்து ஜாதிகளுமே ஒரு இன்க்ளூசிவான ஏடிஎம்கே உருவாக்க வேண்டும். முதல்ல